நாட்டிற்காக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யோஜசிகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் பற்றி கவிதை பேசப் போகிறேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, அணைகள் பல கட்டி கொடுத்த ஆதவனே, மனிதர் கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண் கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டுகிறேன். நன்றி நன்றி நன்றி. என் பெயர் ராதர்சிகாஸ்தி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது கல்வெட்டில் காமராஜரை பற்றி பேச போகிறேன். காமராஜரே ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் என் தோழர்களுக்கும் உத்தான உடல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்ம வீரர், பெருந்தலைவர், கல்புராஜ் என்றெல்லாம் போற்றப்படும் காமராஜர் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். இவரின் தந்தை பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆவர். காமராஜர் அவர்கள் காந்திய வழியை பின்பற்றிய ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய தொழில் எதிர்ப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றுள்ளார். தமிழகத்தின் முதல்வராக 1954 பொறுப்பேற்றார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மத்திய உணவு திட்டம் என பல திட்டங்களை ஏழை மக்களுக்காக உருவாக்கினார். அணைக்கட்டுகள், தொழில் வளர்ச்சி என பல காமராஜரின் அசத்தல் ஆட்சி திட்டங்களால் அசத்தல் ஆனது நாடு. 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். காமராஜர் தன்னுடைய எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் தன்னுடைய 22 வயதில் காலமானார். கற்கை நன்றே பிச்சை புகிரும் கற்கை நன்றே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாலஹரிணி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது காமராஜரை பற்றி கவிதை பேசப் போகிறேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பள்ளிக்கூடங்கள் கட்டித்தந்து படிக்க வச்ச தெய்வமே, மதிய உணவு தந்தையே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண் கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டுகிறேன். நன்றி நன்றி. Kamarajar was born on July 15, 1903 in Virudhunagar, Tamil Nadu. He was a freedom fighter and politician. நான் என் பெயர் தி. ரேணுகாதேவி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது காமராஜர் பற்றி சில வரி கவிதை பேச வந்துள்ளேன். நடி கொண்டிய காமராஜரை தனக்கென எதுவும் இருந்தார்கள். குமாரசாமி பெற்றெடுத்த குலம் குழந்தை கல்வி கற்கிறதை காவியமாய் படிக்காத மேலையாயிருந்து படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏரியாயிருந்து கண்ணும் கருத்துமாய் கல்வியை கொடுத்து கல்விக்கு கடவுளானவரை முதலமைச்சராய் இருக்கும் முத்தான திட்டங்களை தந்தது. அணைகள் பல கட்டி விவசாயங்களை பெருந்திய போக்கி நீர்வளத்தை பெருக்கியவரை மண்ணில் பிறந்து மனதை விட்டு நீங்காமல் சரித்திரம் படைத்த கர்ம வீரரே, கிங் மேக்கரே, ஏழைகளுக்கு உதவுவதில் வல்லலே, இந்தியாவின் மற்றொரு அல்லலே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழ்பிரியா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். யார் இந்த காமராஜர் ஐயா? உங்களுக்கு தெரியுமா? 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை பாராளுமன்ற உறுப்பினர், 3 முறை தமிழக முதலமைச்சர், 12 முறை தமிழக காங்கிரஸ் தலைவர், 5 முறை இந்திய காங்கிரஸ் தலைவர். அது மட்டுமா, 12,000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து வைத்து 9 அணைகளையும் கட்டினாங்க. காமராஜர் ஐயா கட்டிய அணைகள் என்னவோ அமராவதி, ஆழியாறு, மணிமுத்தாறு, வைகை, கீழ்பவானி, கிருஷ்ணகிரி, சாத்தனூர், வீடூர், புள்ளவாடி. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த 9 அணைகளையும் கட்டிய ஆண்டு காலம் 9 ஆண்டு தாங்க. தன் குடும்பத்தை ஆதரிக்க படிக்க முடியாம பள்ளியை விட்டு வெளியேறினாங்க காமராஜர் ஐயா. ஆனால்
கல்விக்கண் திறந்த கல்வனிகளாய் போற்றப்படுகிறார். உண்மையை சொல்ல போனால் சட்டம் கையில் இருந்த போதும் அவர் சட்டப்பை கூட நிறந்தனர். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆகுதுங்க. வரலாறானவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. எத்தனையோ தலைவர் உண்டு. காமராஜர் ஐயாவுடைய இணையம் தான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஈஸ்வரி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது உங்களிடம் காமராஜரை பற்றி சில வரிகள் பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் பிறந்தார். இவர் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். காமராஜரின் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள் ஆவர். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. அவருடைய தாயார் செல்லமாக அவரை ராஜா என்று அழைத்தார். அதுவே பின்னர் காமராஜர் என்று மருவி வந்தது. காமராஜர் அவர்கள் 16 வயதில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சி தலைவரான சத்தியமூர்த்தி அவர்களை அரசியல் குருவாக ஏற்றார். 1954ஆம் ஆண்டு முதல் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற காமராஜர் 1963ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவரது ஆட்சியில் மூடியிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 17,000 பள்ளிகளை தமிழகம் முழுவதும் திறந்து வைத்தார். காமராஜர் இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தனது 72வது வயதில் காலமானார். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம கர்மவீரர் காமராஜரை பற்றி மாணவர்கள் அனைவரும் நல்ல சிறப்பாக பேசுனீங்க. ஆசிரியர்கள் பல்வேறு கருத்துக்களை நம்மளுடைய தலைவர்களுக்கு சொன்னாங்க. இவருடைய நினைவு நாளை இன்று 8ஆம் வகுப்பு ஆசிரியர் என்ன பண்ணாங்க, அவருடைய நினைவாக மாணவர்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கெல்லாம் வாய்ப்பாடு அனைத்து மாணவர்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை நல்ல முறையில் நீங்க பயன்படுத்தணும். இதுவரை மாணவர்கள் அமைதி காட்டுறதுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.